கம்பளை நகரம் டிட்வா புயலினால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியாகும். கம்பளை நகர சபையின் அதிகாரம் நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் வசம் காணப்படுகின்றது. நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு கம்பளை நகரம் வெள்ளத்தில் மூழ்கியது. 2 நாட்களில் நீர் வடிந்த பின்னர் தமது வீடுகள், வர்த்தக நிலையங்களை சுத்தம் செய்து இயல்பு வாழ்க்கைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் திரும்ப ஆரம்பித்தனர். எனினும் 2 வாரங்கள் ஆகின்றன. கம்பளை நகரத்தின் இன்றைய நிலைமையே இது. நகர சபையினால் குப்பைகள் அகற்றப்படும் என்ற நம்பிக்கையில் வீடுகள், வர்த்தக நிலையங்களை சுத்தம் செய்து குப்பைகளை வீதிக்கருகில் மக்கள் குவித்துள்ளனர். எனினும் கம்பளை நகர சபையினால் குப்பை அகற்றும் செயற்பாட்டினை முன்னெடுப்பதற்கு சிறந்த பொறிமுறையொன்றை இதுவரை உருவாக்க முடியவில்லை. நகர சபையினால் முறையற்ற வகையில் குப்பைகளை அகற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதால் மக்கள் இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர். வெள்ளத்தினால் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. நகரசபை தலைவர் இங்கு பொருத்தமற்ற வாகனங்களை கொண்டு வந்து வீதிகளுக்கு சேதம் ஏற்படுத்தினார். கட்டடங்களுக்கு சேதம் ஏற்பட்டிருந்தது. குப்பைகளுடன் இருக்க முடியாது. இது தொடர்பில் இருக வீரரத்னவிற்கு எதிராக கம்பளை போலீசில் முறைப்பாடு செய்வோம். நகரசபையில் எத்தனை தானே இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஹாம்துரு சொன்னாங்க, இன்னும் வரல. வந்து இந்த குப்பையை அடிக்கல 15 நாள் கிட்டால் ஆகுது இந்த குப்பை கொட்டி. நாங்கள் எத்தனை தானே இன்ஃபார்ம் பண்ணினோம் நகரசபாவுக்கு. நகரசபையில் இதுக்கு இன்னொரு டிசிஷன் ஒன்று எடுக்கல. கூடிய சீக்கிரம் இதை எங்களுக்கு கிளியர் பண்ணி தந்தால் நல்ல. குப்பையை கொட்டிடுறாங்க. இதை நகரசபையால் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னும் ஒரு வந்த பாடும் இல்லை, அதை வந்து எடுத்ததும் இல்லை. ஒரு குப்பையுமே எடுக்கலை. நாங்கள் இப்போ இன்ஃபார்ம் பண்ணி எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இதை எடுங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு போகிறாங்க. இன்னும் ஒன்றுமே எடுக்கலை. கழிவுகளை உரிய முறையில் அகற்ற தவறியமையால் கம்பளை நகரத்திலும் புறநகர் பகுதிகளிலும் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கம்பளை நகரில் சுமார் 40,000 டன் குப்பைகள் எங்கள் வீடுகளுக்கு முன்னால் குவிந்துள்ளது. அவற்றை அகற்றுமாறு நகரசபை தலைவரிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு 20 நாட்கள் ஆகின்றன. முகாம்களிலிருந்து தற்போது வீடுகளுக்கு திரும்பியுள்ளோம். குப்பைகளை அகற்ற வழியின்றியுள்ளோம். எல்லா இடங்களிலும் குப்பைகள் குவிந்து கிடக்கின்றன. அப்போது நாம் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருந்தோம். தற்போது குப்பைகளால் மூடப்பட்டுள்ளோம். இவற்றை விரைவில் அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றோம். கம்பளையில் இவ்வாறான நிலை காணப்படுகின்ற போது தனது அதிகாரத்திற்குட்பட்ட குறித்த நகர சபை பகுதிக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசன் நேற்று விஜயம் செய்தார். கம்பளை வைத்தியசாலைக்கு சில மருத்துவ உபகரணங்களை நன்கொடையாக வழங்கிய சஜித் பிரேமதாச செல்ஃபி எடுப்பதற்கு இவ்வாறாக நேரம் ஒதுக்கியிருந்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவின் கருத்தின் பிரகாரம் மோனாஷ் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வின் அடிப்படையில் கம்பளை வைத்தியசாலைக்கு மருத்துவ உபகரணங்கள் வழங்கியுள்ளனர். புயலுக்கு பின்னர் ஏன் வைத்தியசாலைகளுக்கு வழங்க வேண்டும் என சிலர் வினவுகின்றனர். எமது உறுப்பினர்களுக்கும் அது தொடர்பில் தெளிவூட்டினேன். ஆஸ்திரேலியாவில் மோனாஷ் பல்கலைக்கழகம் காணப்படுகிறது. அவர்கள் 19 வருடங்களாக ஆய்வினை மேற்கொண்டுள்ளனர். 2000ஆம் ஆண்டு தொடக்கம் 2019ஆம் ஆண்டு வரை அதனை பார்ப்பது உங்களுக்கு சிறந்தது. அவர்கள் 9 நாடுகளில் 217 புயல்கள் தொடர்பில் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். 15 மில்லியன் மக்களின் மரணம் தொடர்பிலும் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். புயலின் போது ஏற்படும் இறப்புகளை விட புயலின் பின்னரான 4 மாதங்களில் ஏற்படும் இறப்புகளே அதிகம் என தீர்மானத்துக்கு வந்துள்ளனர். புயல் ஏற்பட்ட பகுதிகளில் உள்ள வைத்தியசாலைகளை மேம்படுத்துவதற்கு தேவையான உபகரணங்களை வழங்குமாறு அவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். இந்த உபகரணங்களை வழங்குவதற்கான காரணம் ஆஸ்திரேலியாவில் உள்ள மோனாஷ் பல்கலைக்கழகத்தின் ஆய்வாகும். ஏன் வைத்தியசாலைக்கு உபகரணங்கள் வழங்குகின்றீர்கள் என நீங்கள் என்னிடம் வினவுகின்றீர்கள். இதன் அடிப்படையில் நாங்கள் வழங்குகின்றோம். அனர்த்தத்தின் பின்னர் ஏற்பட்ட பல்வேறு சுகாதார பிரச்சினைகளுக்கு மத்தியில் அனுமதிக்கப்பட்ட எவரும் தற்போது கம்பளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெறவில்லை என கம்பளை வைத்தியசாலையின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிறு காயங்கள், பல்வேறு நோய் காரணிகளுடன் அனுமதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெற்ற பின்னர் வீடுகளுக்கு திரும்பியுள்ளதாக வைத்திய அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
இதேவேளை கம்பளை நகரசபை எல்லைக்குட்பட்ட குப்பைகளை அகற்றுவதே தற்போதைய பாரிய பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது. சுமார் 10,000 டன் குப்பை குவிந்துள்ள நிலையில் அதனை அகற்றுவது நெருக்கடியாக மாறியுள்ளதாக நகரசபை தலைவர் மிகிரான் வீரரத்ன தெரிவித்துள்ளார். முறையாக அவற்றை அகற்றுவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் நகரசபை தலைவர் குறிப்பிட்டுள்ளார்.